நான் உங்க அருண். 58 வருஷங்களுக்கு முன்னால ஜீவசமாதியான ஒருத்தரை இன்னைக்கும் ஒரு ஊரே சாமியா நினைச்சு வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜட்ஜ், ஜமீன்தார் மாதிரியான விஐபிகளும் இவரை இஷ்ட தெய்வமா வணங்குறாங்கன்னு சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு மகானை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் இன்னைக்கு நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இறந்தவருக்கு உயிர் கொடுத்த பேப்பர் சாமி. பேப்பர் சாமின்றது இந்த பக்கத்தில் பேப்பர் வச்சுக்கிட்டு அவங்க எங்கே போகிறதுன்னு தவிர எழுத்து வாசிக்க முடியாது, வாசிக்கவும் தெரியாது அவங்களுக்கு. ஊரே வணங்கும் ஜீவசமாதியில் இன்றும் நிகழும் அமானுஷ்யங்கள். நான் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் பக்கத்துல இருக்கிற இளஞ்சி அப்படிங்கிற ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இங்க வாழ்ந்த ஒரு மகானை பத்தி ஏராளமான அமானுஷ்யங்களை சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன். இந்த ஊர் தான் இளஞ்சி. தென்காசியில இருந்து செங்கோட்டைக்கு போற வழியில இருக்கு. திருநெல்வேலியில இருக்கிற அழகான ஊர். இங்க இருக்கிற பெரும்பாலான வீடுகள்ல ஒரு மகானோட படத்தை வச்சு கும்பிடுறாங்க. அவர்தான் பேப்பர் சாமி. பேரே வித்தியாசமா இருக்கு. எந்த நேரமும் தன்னோட கக்கத்துல ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருப்பாராம். அதனால தான் இவருக்கு இந்த பேருன்னு சொல்றாங்க. இளஞ்சில தான் அவரு ரொம்ப நாள் வாழ்ந்திருக்காரு. நிறைய நம்ப முடியாத விஷயங்களை செஞ்சிருக்காரு. இன்னைக்கும் அவரால் பல அதிசயங்கள் நடக்கிறதா பலரும் சொல்றாங்க. அதை பத்தி எல்லாம் விசாரிக்கத்தான் நான் இப்போ இளஞ்சிக்கு வந்திருக்கேன். இவரு சங்கர். நம்மளோட 3வது கண் ஃபேஸ்புக் பேஜ் மூலமா பேப்பர் சாமி பத்தி இவர் தான் எனக்கு தகவல் கொடுத்தவரு. நான் இங்க வந்ததுமே சங்கர் தன்னோட நண்பரை எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. இவரு செந்தில்குமார். பேப்பர் சாமியால தனக்கு பல அமானுஷ்யங்கள் நடந்திருக்கிறதா எனக்கு விவரிச்சாரு. பேப்பர் சாமி 2 வயசுல இறந்த குழந்தையே அவர் வாயில் அந்த சோறை கொடுத்து பிழைக்க வச்சுருக்காங்க. அவரும் இன்றைக்கி இந்த இளஞ்சியில் 96 வயசோட அவங்க இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த நம்பிக்கையில் நம்மளையும் அவர்கிட்ட போனால் நம்மளை காப்பாற்றிட மாட்டாரா? நம்ம இன்னும் கொஞ்சம் வயசு தான், கல்யாணம் முடிஞ்சு சில மாதங்கள் தான் ஆணுச்சு. அதனால் அவர்கிட்ட போனால் நம்ம காப்பாற்றிட மாட்டாரா ஐயா அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு இதில் தான் நான் போனேன். அது என்னை காப்பாற்றினார். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கோம்னா என்னுடைய குருநாதர், என் ஐயா, என் தகப்பன், தாய் எல்லாமே பேப்பர் சாமி தான். சித்தர் மகான் அப்படின்னாலே அதை சினிமா பிரபலங்கள் பார்க்காம இருக்க மாட்டாங்க. அதுலயும் ரஜினி பேரு எப்படியாவது அடிப்படும். அப்படித்தான் இதுலயும் ரஜினியோட கூடவே இருக்கிறவரும் ரஜினி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவருமான சத்யநாராயணா வந்திருக்காராம். அதாவது இவர் பார்க்கறதுக்காக ரஜினிகாந்தோட மேனேஜர் சத்யநாராயண் அவர் வந்ததா சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு நாள் அவர் குற்றாலத்திலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி, செந்தில் நீங்கள் பேப்பர் சாமியை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும், கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டார். நான் உடனே வாரேன்னு சொல்லி அவர் தங்கியிருந்த ரூமுக்கு போனேன். போன உடனே அவர் பேப்பர் சாமியை பற்றி நான் எல்லா விவரங்களையும் சொன்னேன். இப்படி செஞ்சாங்க, அவங்களுடைய அற்புதங்கள் இப்படி. சச்சிதானந்தாவே சாமியை பேப்பர் சாமியை இளஞ்சியில் காத்து கிடந்து அவங்கள்ட்ட அருள் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ சச்சிதானந்தா அவரே ஒரு பெரிய மகான், அந்த மகானே நம்ம பேப்பர் சாமிகிட்ட வந்துட்டு போயிருக்காருன்னு சொல்லி சத்யநாராயணன் சொன்னார். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் பேப்பர் சாமியினுடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். உடனே அவங்க எனக்கு அந்த பாக்கியம் இருந்தால் நான் உடனே அங்கே போவேன், என்னை அவர் அழைச்சாருன்னு நான் கண்டிப்பாக நான் போவேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். மறுநாள்லே அன்னைக்கு இரவே பேப்பர் சாமியுடைய ஜீவசமாதிக்கு போனார். போனவுடன் சில அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. அவரை பார்த்து கேட்டிங்கன்னா அது உங்கள்கிட்ட நேரில் சொல்லுவாங்க. அடுத்து நான் இளஞ்சியில பேப்பர் சாமிகள் அடிக்கடி விசிட் செஞ்ச கோமதி நாயகம் அப்படிங்கிறவரோட வீட்டுக்கு போனேன். இவர்தான் கோமதி நாயகம். பாண்டிச்சேரியில நீதிபதியா இருந்தவர். இப்போ ஓய்வு பெற்று தன் சொந்த ஊரான இளஞ்சியில இருக்காரு. இவர் வீட்டுல தான் பேப்பர் சாமி ஆரம்ப காலத்துல இருந்திருக்காரு. இவருக்கு 10 வயசா இருக்கும் போதுதான் பேப்பர் சாமிய முதலா இவர் பார்த்திருக்காரு. இவரோட வீட்டுல பேப்பர் சாமிய ஒரு மகானாத்தான் எல்லாரும் பார்த்திருக்காங்க. சின்ன வயசா இருந்தாலும் அப்போ தான் கவனிச்சதையெல்லாம் எனக்கு விளக்குனாரு கோமதி நாயகம். நீங்கள் ஒரு 9 வயசு தான் அப்போது. இப்போ இவங்க சாமி அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? பெரிய மகான் தெரியும். நீங்கள் நம்ம வீட்டில் மரியாதை பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும்ல பெரியவங்களுக்கு. அதே மாதிரி சாமிக்கு என்ன மரியாதை உண்டு அந்த மரியாதை உண்டு.
ஏதோ இப்போ வந்து இந்த பாட்டுக்கார சாமியார்கள் மாதிரி இல்லை. அவங்க வந்தாலே ஒரு அந்த இடமே ஒரு களை கட்டிடும். அவ்வளோ விசேஷமானது. ஆனால் நேரில் அனுபவிச்சதும் தெரியாது. சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு தான் அது ஒன்று தெரியுமே தவிர, நாங்கள் வந்து நேரில் பார்த்தது வந்து அந்த வயசுலேயும் எங்களுக்கு இவங்க பெரிய மகான் தெரியும். அதுக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம். அந்த மரியாதை அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சது. ஆனால் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. நீங்கள் என்ன பேசலாம்னு சரி கேட்டே இருப்பாங்க. நாங்கள் பக்கத்தில் அவங்க பேப்பர் வச்சுட்டு உட்காந்துருக்கும்போது நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்போம் ரொம்ப க்ளோஸாக. திரும்பவே மாட்டாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே எழுந்திரிச்சு போய் கை கழுவிட்டு நேராக வெளியே போயிடுவாங்க. பேப்பரை தூக்கிங்க அவங்க கையில் வச்சுட்டு. இந்த பேப்பரை கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த கையில் அப்படி வச்சுருப்பாங்க. அதனால தான் பேப்பர் சாமின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பேப்பர் வச்சு என்ன பண்ணுவாங்க? அது என்ன பேப்பர்? ஹிந்து பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர் இருக்குல்ல, அந்த ஹிந்து பேப்பர் தலைகளை பிடிச்சிருப்பாங்க. இப்படி பிடிச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் மடக்கி வச்சுக்குவாங்க. இந்த வீட்டில் பேப்பர் சாமி வழக்கமாக உட்கார்ந்து சாப்பிட்ற இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போய் காமிச்சாரு. பேப்பர் சாமி உட்கார்ந்து சாப்பிட்ட இந்த இடத்துல அவருடைய எனர்ஜி இன்னும் இருக்கிறதா இவர் ஃபீல் பண்றாரு. இவர் ஒரு நீதிபதியா இருந்தாலும் கூட எனக்கு பேப்பர் சாமி எப்படி சாப்பிடுவார்னு எல்லாம் ஆர்வத்தோட ஒரு குழந்தை மாதிரி எல்லாத்தையும் நடிச்சு காட்டினதையெல்லாம் பார்க்கும்போது இவரோட மனசுல பேப்பர் சாமிக்கு எவ்வளவு மரியாதை இருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. சாமி உட்காந்து சாப்பிட்ற இடம் இதுதான். அவங்க எப்படி உட்காருவாங்கன்னு காட்டட்டுமா உங்கள்கிட்ட? அங்கேருந்து வந்து பேப்பரை பக்கத்தில் வச்சுட்டு இப்படி சாஞ்சு உட்காருவாங்க. சாஞ்சு உட்காந்துட்டு பேப்பர் கீழே இருக்கும். அப்புறம் வந்து இலை போட்ட உடனே நம்ம எப்போது உட்கார்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி போகிறாங்க. இதே இடம் தான். எத்தனை தடவை வந்தாலும் இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. இதை சாப்பிடுவாங்க. இங்கே எங்கள் தாத்தா இந்த பக்கமும் நானும் தம்பியும் இந்த பக்கமும் 4 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடித்த உடனே அப்படி எழுந்திரிச்சு போய் பின்னால் கையை கழுவிட்டு பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு வேணுவாங்க. அடுத்து நான் சண்முக வடிவு அப்படிங்கிறவங்கள போய் சந்திச்சேன். இவங்க தான் சண்முக வடிவு. சின்ன வயசுல பேப்பர் சாமிக்கு காலெல்லாம் அமுக்கி விட்டுருக்காங்களாம். இவங்க பேப்பர் சாமியை பத்தி சொன்ன சில விஷயங்கள் அவருக்கு இருந்த சக்தியை புரிய வைக்கும்படியா இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு 6 குழந்தை எனக்கு முன்னிட்டு போயிடுச்சு. எனக்கு அப்போ நான் 7வது குழந்தை. அப்போ வந்து அம்மா நீ கவலைப்படாத, பேப்பரை காட்டி இந்த மாதிரி ஒரு குழந்தை வரும் அப்படின்னு. நான் கூட 9வது மாதத்தில் முழு நிறைவாக இல்லாத பிறந்துட்டேன். ஆனால் அம்மா வந்து அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தாங்க. அந்த குழந்தை போகாது, எப்படி உயிர் பிழைக்கும், சுவாமிகளுடைய வாக்கு போய்க்காது. ஏன்னா அவள் வந்து ரொம்ப அனுபவப்பட்டிருக்காங்க, அம்மாவும் எங்கள் அத்தையும். அடுத்து சண்முக வடிவு சொன்ன ஒரு விஷயம் என்னை ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சது. சுவாமிகள் வந்து மாமிசம் சாப்பிடுவாங்க, மீன் சாப்பிடுவாங்க, கோழி இன்னைக்கு கோழி பண்ணி வை அப்படிம்பாங்க, கோழி சாப்பிடுவாங்க, சாராயமும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஏன்னா சில பேர் கொடுப்பாங்க, அது சாப்பிடுவாங்க. பேப்பர் சாமி அசைவம் எல்லாம் சாப்பிடுவாராம். அவரு சாராயம் குடிப்பாராம். இதெல்லாம் கேட்டதும் என்னால நம்பவே முடியல. ஊரே கடவுளா வழிபடும் ஒருத்தர் இந்த பழக்கங்களோட இருந்தாருன்னு நினைக்கவே எனக்கு வியப்பா இருந்தது. இப்படி பலர் வந்து இன்னைக்கும் வணங்கி பலனடையறதா சொல்ற பேப்பர் சாமியோட ஜீவ சமாதிய நானும் பார்க்க ஆசைப்பட்டேன். இளஞ்சியில இருந்து பேப்பர் சாமியோட ஜீவ சமாதி இருக்கும் இடத்துக்கு கிளம்புனேன். அந்த கிராமம் கோவில்பட்டியில இருக்கிற இளவரசனேந்தல் அப்படிங்கிற இடத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது இளவரசனேந்தல் ஜமீன் பங்களா. இங்கதான் பேப்பர் சாமியோட ஜீவ சமாதி இருக்கு. குற்றாலம் பக்கத்தில் இருக்கிற இளஞ்சி அப்படிங்கிற ஊரில் தான் பேப்பர் சுவாமிகள் பல காலம் வாழ்ந்திருக்காரு. அந்த இடத்துல தான் அவர் நிறைய அற்புதங்களும் நிகழ்த்தினதாக சொல்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கிற இளவரசனேந்தல் அப்படிங்கிற ஜமீன் பங்களாவில் தான் ஒரு ஜீவசமாதி அடைஞ்சதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ இளவரசனேந்தல் ஜமீன் பங்களாவில் தான் இருக்கேன். ஸோ இங்கே ஏதாவது அற்புதங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க இந்த ஜீவ சமாதியை நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இவரு பெரிய பேப்பர். இவரு இந்த ஜமீனோட வாரிசு. இவருக்கு அடுத்த இளையவருக்கு பேரு சின்ன பேப்பர். இவங்க 2 பேருமே பேப்பர் சாமியோட ஆசீர்வாதத்தால பிறந்ததால 2 பேருக்குமே இப்படி பேரு வச்சிருக்கிறதா சொன்னாங்க. இவரோட ஒரிஜினல் பேரு ரொம்ப நீளமா இருந்தது.
என்னுடைய பேர் வந்து சாமியினுடைய திருநாமம் தான். பேப்பரானந்த ராமச்சந்திர வெங்கடாசல சூரப்ப சங்கர் நாராயண அப்பாசாமி என்னுடைய பெயர். சாமியினுடைய அருளால் தான் நான் பிறந்தது. இந்த ஜமீன்ல தான் பேப்பர் சாமி தன்னோட கடைசி காலத்துல வாழ்ந்திருக்காரு. அதனால தான் இங்கேயே அவரோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. இவர் எனக்கு பேப்பர் சாமி ஜீவசமாதியான இடத்த சுத்தி காமிச்சாரு. இவர் தான் இந்த இடத்த பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறவரு. பேப்பர் சாமி கடைசியா பயன்படுத்தின பொருட்களை எல்லாம் இன்னமும் பாதுகாப்பா இங்க வச்சிருக்காங்க. அவர் பயன்படுத்தின நாற்காலியில அவரோட போட்டோவுக்கு ருத்ராட்ச மாலை போட்டு வச்சிருக்காங்க. பேப்பர் சாமியோட ஜீவ சமாதியில நல்ல வைப்ரேஷன்ஸை உணர முடிஞ்சுது. நான் அங்க வைக்கப்பட்டிருந்த பேப்பர் சாமியோட போட்டோஸை எல்லாம் பார்த்தேன். பேப்பர் சாமி நடத்தின பல அமானுஷங்களை பத்தி இவர் எனக்கு விளக்குனாரு. இலங்கையில் வந்து கடுமையான வறட்சியான நேரம். விவசாயிகள்லாம் நடவு போட்டாச்சு, வயற்காட்டில் தண்ணி இல்லை, மழை இல்லை. பயிர் கருகிற நேரம் பார்த்து எல்லாம் விவசாயிகள்லாம் வந்து சரி சாமிகிட்ட போய் சொல்லி இந்த முறையிட்டா மழை பெய்யாதாங்கிறத அவர் ஆதங்கத்தில் சாமிகிட்ட வந்தாங்க. சாமி மழை இல்லை, எங்கள் பயிரெல்லாம் கருகுது, இதை நம்பி நான் கடனை கட்டணும்னு ஒரு விவசாயி என் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிற ஒரு விவசாயி, இன்னொரு விவசாயி வீடு கட்டணும்னு, இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி சாமி உங்களுக்கு இந்த இது ஊர்வலம் வந்தால் வந்து மழை பெய்யும் நான் நினைக்கிறோம், நீங்கள் அதுக்கு சம்மதிக்கணும், எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குது, அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும்னு கேட்கும்போது சரின்ட்டார். சரின்ன உடனே ஒரு நல்ல நாள் பார்த்து சாமிக்கு காரில் பட்டம் பிரவேசம் அந்த ஊரில் கிராமத்தை சுற்றி வரும்போது கடைசியில் வந்து அந்த நிற்கிற இடத்துல வந்த உடனே இடியோடு கூடிய மழை பெஞ்சு அன்னைக்கு கம்மாயெல்லாம் மறுகால் போய் குளங்கள் எல்லாம் மறுகால் போய் அவ்வளவு அபரிதமான மழை பெஞ்சு அங்கே எல்லாம் நீர்நிலைகள்லாம் நிறைஞ்சிருச்சு. அது தெரிஞ்ச பிறகுதான் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சாமியினுடைய மகிமையே வெளிப்பட்டது. பேப்பர் சாமிகள் ஒரே நேரத்தில் 3 இடத்துல காட்சி தந்திருக்காங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல வாழ்ந்த பேப்பர் சாமி அப்படிங்கிற ஒரு மகானோட அமானுஷ அனுபவங்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அவர் வாழ்ந்த இலஞ்சியிலையும் அவரோட ஜீவசமாதி இருக்கிற இளவரச நேந்தல் ஊர்லயும் பல அதிசயங்கள் நடக்கிறதா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல்வாதி மாதிரி எப்பவும் வெள்ளை சட்டை வேட்டியில தான் இருப்பாராம் பேப்பர் சாமி. அது மட்டும் இல்லாம தன்னோட எப்பவுமே ஒரு 4 பேரை கூடவே வச்சுக்கிட்டு இருப்பாராம் பேப்பர் சாமி. இப்படி அவரை பத்தி கேள்விப்பட்ட தகவல்கள் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. ஒரே சமயத்துல பல இடங்கள்ல காட்சி கொடுத்து எல்லாரையும் பேப்பர் சாமி மிரள வச்ச அனுபவங்களை பத்தி எல்லாம் இவர் எனக்கு விவரிச்சாரு. சித்தர்கள் அவரை நிறைய இடத்துல அங்கே இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. சித்தர் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலைகள் வேற வேற இருக்கும். ஒரே இடத்துல இருப்பாங்க, ஆனால் பல இடத்துல காட்சி கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி பல இடங்களில் ஒரே நேரத்தில் காட்சி கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்குறாங்க. சிவபெருமான் ஒரே நேரத்தில் 4 இடங்களில் காட்சி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்புறம் இதில் படிக்கிறோம். பேப்பர் சாமிகள் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் இளையரசனேந்தலும் இருக்கிறாங்க, ஐக்கிய சுப்பிரமணியம் உள்ள எம்எல்ஏ வீட்லேயும் இருந்திருக்கிறாங்க, குன்னக்குடி இளஞ்சி குன்னக்குடி பிள்ளையார் கோயில்லையும் இருந்திருக்காங்க. ஒரே நேரத்தில் 3 இடத்துல காட்சி தந்திருக்காங்க. அதே மாதிரி இளஞ்சியில் இருக்கிற ஒரு தடவை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இளஞ்சியும் இருந்திருக்கிறாங்க. தஞ்சாவூர் பக்கம் தண்ணீர் குன்னம்ங்கிற ஊர்லேயும் சிவானந்த உடையாருங்கிறதுக்கு சதாசிவானந்த உடையார் அவர்களுக்கும் காட்சி கொடுத்துருக்காங்க. ஒரே நாளில் 2 இடத்துல. சுதேசமித்திரன் பத்திரிகை ஆசிரியரே இங்கே நேரடியாக அங்கே விசாரித்து இது அவங்க பத்திரிகையிலே இது பதிவு பண்ணதாங்க. பேப்பர் சாமி செஞ்ச இந்த அதிசய நிகழ்வு பத்தி அப்ப வந்துகிட்டு இருந்த சுதேசமித்திரன் பத்திரிகையில இருந்து செய்தியாளர்கள் இலஞ்சிக்கு இத பத்தி விசாரிச்சு எழுதி இருக்காங்க. கடைசி 6 வருஷம் பேப்பர் சாமி மௌனமா இருந்திருக்காரு. 1955
KP சுந்தராம்பாள் ஔவையார் படத்துல நடிச்சு முடிச்சிட்டு இவரை பார்க்க வந்திருக்காங்க. 6 வருஷமா பேசாம இருந்தவரு அவங்கள பார்த்ததும் சத்தமா கத்தி ஆடினத இவர் எனக்கு விவரிச்சாரு. KP சுந்தராம்பாள் அம்மா வந்திருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அது எப்போயா வந்தாங்க? அவங்க 1955 ஔவையார் படம் நடித்து முடித்த உடனே சாமியை பற்றி கேள்விப்பட்டு இங்கே இளையசனந்தலுக்கு இங்கே வந்திருந்தாங்க. சாமி கடைசி 6 வருஷம் பேசாத நிலையில் தான் இருந்தாங்க, மௌன நிலையில் தான் இருந்தாங்க. யார்கிட்டையும் பேசுகிறதில்ல, சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், படுக்கணும், செய்யணும்னு ஒன்றுமே கிடையாது. யார்கிட்டையும் பேச மாட்டார். KP சுந்தராம்பாள் வந்து அந்த வாசலில் வந்து கால் எடுத்து வைக்கவுமே கூத்து கூத்து கூத்துன்னு 3 தடவை சாமி தன்னுடைய வாயிலிருந்து அந்த சொற்கள் வந்தது. அதுக்கு முன்னாடி பேசவே இல்லை. அதுக்கு முன்னாடி பேசலை, ஒன்றும் பேச மாட்டார். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஏதாவது இருந்தால் தான் ஏதாவது ஒன்று சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப அபூர்வமான இதுதான், பேசவே மாட்டார். அந்த நிலையில் அவர் அந்த அம்மா வந்து பார்த்துட்டு 2 பாட்டு பாடிட்டு வருகிற சித்ரா பௌர்ணமிக்கு வந்து என்னுடைய பக்கவாத்தியங்களோட என்னுடைய சொந்த செலவிலேயே நான் சாமிக்கு சித்ரா பௌர்ணமிக்கு வந்து நான் கச்சேரி பண்ணுறேன்ட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து கச்சேரி பண்ணாங்க. பேப்பர் சாமி ஜீவசமாதி ஆகும்போது முத்துராமலிங்க தேவரும் இங்க வந்து அவரை பார்த்துருக்காங்க. தொலைத்தொடர்பு வசதி இல்லாத அந்த காலகட்டத்தில் இங்க ஜட்ஜஸும் அந்த மாவட்ட கலெக்டரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம முத்துராமலிங்க தேவர் பேப்பர் சாமியை பத்தி ஒரு பெரிய சொற்பொழிவே இங்க நடத்தியிருக்காரு. இன்னும் நிறைய பிரபலங்கள் வந்து ஐயாவை பார்க்க வருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம். அதாவது முத்துராமலிங்க தேவர் கூட இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. முத்துராமலிங்க தேவர் சாமி இளைஞர் இருக்கும்போதே அவங்களுக்கு அறிமுகமாக இருந்திருக்கு. அவங்களும் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்ததுனால, அதனால் சாமி சமாதி ஆகிற அன்னைக்கு அவங்களுக்கும் ஒரு சித்த நிலையில் இருந்ததுனால தன்னை யாருமே இங்கேருந்து அவங்களுக்கு தகவலை அனுப்பலை. ஏன்னா எனக்கு வயசு அப்போ ஒரு 10 வயசு தான். என் குடும்பத்தில் மூத்தவங்கள் யாருமே கிடையாது, எல்லாம் பெண்கள் தான். அதனால் அந்த தொடர்பு கொள்வதுக்கு அவங்களுக்கு அந்த இதே வசதி இல்லாத காலத்திலே தன்னுடைய உணர்வுகளை அறிஞ்சு இங்கே வந்து சாமியுடைய சமாதிகளில் பங்கு ஏற்றுக்கிறாருன்னா அன்னைக்கு ஜீவசமாதி ஆகிற அன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான். அதெல்லாம் ஜீவசமாதி அடைகிற அன்னைக்கு வந்து இருந்துட்டு சொற்பொழிவும் ஒரு 15 நிமிடம் சாமியை பற்றி மானிடர்களுக்கும் மகான்களுக்கும் இறந்தால் என்ன வித்தியாசம் அப்படின்னு பற்றி ஒரு விளக்கம் எல்லார்களுக்கும் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினாங்க. சாதாரண மனிதர்கள் இறந்தால் உடம்புல உயிரே இது உஷ்ணமே இருக்காது, குளிர்ந்து போகும். ஆனால் ஒரு மகான்களுக்கு அவருடைய சமாதி ஆகிற நிலையில் இருந்தாங்கன்னா அவங்க உடம்புல வந்து உஷ்ணம் வெப்பசலனம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க நீங்கள் சோதிக்க வேண்டுமென்றால் அவங்க கையில் வந்து நீங்கள் வெண்ணெயை வைங்க, அது உருகும். மனிதர்களுக்கெல்லாம் வச்சானா அதெல்லாம் உருகாது. நீ சோதிக்கணும்னா சோதித்து பாருங்கள்னு ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து சொன்னாங்க. ஆனால் யாரும் சோதிக்கலை. இப்படி பல அதிசயங்களை செஞ்ச பேப்பர் சாமியை ஜட்ஜஸ், கலெக்டர் இப்படி பலரும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. பேப்பர் சாமியை நேரில் பார்த்த பலர் இளஞ்சியில இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அவங்கள சிலரை சந்திக்கத்தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். 100 வயசு தான், அதுக்கு சாவு கிடையாது. எனக்கு தெரியும். பேப்பர் இழந்து காலம் வரும்போது என் பக்கத்துக்கு வந்துடுறான். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் வாழ்ந்த பேப்பர் சாமி அப்படிங்கிற ஒரு மகானோட அமானுஷ அனுபவங்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அவர் வாழ்ந்த இளஞ்சியிலையும் அவரோட ஜீவசமாதி இருக்கிற இளவரசனேந்தல் ஊர்லயும் பல அதிசயங்கள் நடக்கிறதா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து செந்தில்குமார் கிட்ட பேசும்போது செத்துப்போன ஒருத்தருக்கு பேப்பர் சாமி உயிர் கொடுத்ததா சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த பெரியவருக்கு 96 வயசாகுது. அவரோட வீட்டை எனக்கு காட்டினாரு. நான் அவரை சந்திச்சு பேசினேன். இவரோட பேரு சுப்பையா பிள்ளை. இவருக்கு இப்போ
96 வயசு. இப்பவும் நல்லா சுறுசுறுப்பா இருக்காரு. நான் அவரை பார்க்க போயிருந்த சமயம் வீட்டு பக்கத்துல இருந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருந்தாரு. நாமெல்லாம் இந்த வயசுல இருப்போமாங்கிற நினைப்பு எனக்குள்ள வந்தது. தனக்கு பேப்பர் சாமி உயிர் கொடுத்ததை பத்தி இவரோட அப்பா சொல்லித்தான் இவருக்கு தெரியுமா. அதை பத்தி எல்லாம் என்னோட பேசினாரு. 2 வயசில் உயிர் போயிடுது. எங்கள் அப்பா வாசலில் நின்றுருக்காரு. வந்த உடனே பேப்பர் சாமி அந்த தெருவோடைய கலக்கணிக்கு வந்த உடனே அப்போ அழுதுகிட்டு ஏன்டா அழுதுகிட்டு இருக்கா, சாப்பாடு இருக்காடான்னு. இருக்கு சாமி சாப்பாடு இருக்கு. உடனே சாப்பாடு கொடுத்து ஏன்டா அழுகுதா, இந்த சோட்டை அவனுக்கு கொடுறா, அவனுக்கு வயசு 100 அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுவே எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார் எல்லாத்தையும். 2 வயசுல இவருக்கு பேப்பர் சாமி உயிர் கொடுத்திருந்தாலும் இவர் 23 வயசுல தான் பேப்பர் சாமியை முதலா ஜமீன்தார் வீட்டில் வச்சு சந்திச்சிருக்காரு. தனக்கு உயிர் கொடுத்த பேப்பர் சாமி தான் தனக்கு எல்லாம்னு அவரோட போட்டோவை தான் தன்னோட ரூம்ல வச்சு வணங்கிட்டு இருக்காரு சுப்பையா பிள்ளை. தனக்கு 100 வயசு ஆகும்போது தானாவே அவரோட ஜீவ சமாதி கிட்ட போயிடுவேன்னு இவர் சொல்றாரு. 100 வயசில் தான், அதுக்கு சாவு கிடையாது. காலம் வரும்போது அங்கே கோயிலில் ஒரு போயிடுவேன். எனக்கு தெரியும் பேப்பர் காலம் வரும்போது என் பக்கத்துக்கு வந்துடுறா, அவனை கொண்டு விடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆமாம். இப்போ 96 வயசு. தனக்கு உயிர் கொடுத்தவருக்கு தன்னோட உயிர் பிரிகிற நேரமும் தெரியும். அவரு சொன்னதால தான் தன் கூட பிறந்தவங்க எல்லாம் இறந்தும் கூட தான் இன்னமும் உயிரோட இருக்கிறதா சுப்பையா பிள்ளை நம்புறாரு. அதே மாதிரி 100 வயசுல தன்னோட உயிர் பிரிகிற சமயத்துல நான் உன்னை கூப்பிடுவேன்னு பேப்பர் சாமி சொல்லியிருக்கிறத என்கிட்ட பேசும்போது குறிப்பிட்டாரு. அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. இத்தனை பேரு பேப்பர் சாமி பத்தி பலவிதமான அனுபவங்களை என்கிட்ட விவரிச்சதும் தான் இவரோட மகத்துவம் ரொம்ப பெருசு அப்படிங்கிற ஒரு பிம்பம் எனக்குள்ள உருவாச்சு. நானும் அவரோட ஜீவ சமாதியில உட்கார்ந்து தியானம் செஞ்சேன். ஒரு நல்ல அனுபவம் எனக்கு கிடைச்சது. மீண்டும் வேற ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாட்டும் பாடுவார். ஊசி முனையதிலே ஊரும் பதியுடனே பிரம்பாலும் அடித்து மிரட்டுவார். பைத்தியக்காரனா ஆடி செருப்பில் நின்று அருள்வாக்கு சொல்லும் வினோத சாமியாடி. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.